சாலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி, குருபரப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, காவிரிப்பட்டினம், ஆலுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோடை வெயிலில் நீரின்றி வறண்டு போன நீர்நிலைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சனிக்கிழமை விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியதை அடுத்து மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி மற்றும் பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமையை கழிக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். நெல்லை குறுக்குத்துறையில் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கும் நோக்கில் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஆற்றை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆற்றின் பல்வேறு பகுதிகளில் தேங்கி கிடந்த பழைய துணிகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் உடைந்த மண்பாண்டங்களை அப்புறப்படுத்தினர். மேலும் தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை நிரந்தரமாக பராமரிக்க மாவட்ட ஆட்சியர் தனி ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த துணிகள் அப்படியே மக்கி அது சாக்கடையாகி அந்த பக்கத்தில் இருக்கு. இப்போ அதில் மீன்கள், அந்த நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்குது. குடிமகன்கள் குடிச்சிட்டு அந்த காலி மது பாட்டில்களை ஃபுல்லாக ஆத்தலையும் ஆத்தங்கரையிலையும் போட்டிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள திருப்பாலைக்குடி கடற்கரை கிராமத்தில் கடல் நீர் சுமார் 800 மீட்டர் தூரத்திற்கு திடீரென உள்வாங்கியது. கோடை காலங்களில் கடல் உள்வாங்குவது இயல்பான நிகழ்வாக இருந்தாலும் பொதுவாக 100 மீட்டர் வரை மட்டுமே நீர் பின்வாங்குவது வழக்கம். ஆனால் இம்முறை 800 மீட்டர் வரை கடல் நீர் உள்வாங்கியுள்ளது. அசாதாரணமான நிலை என மக்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் ஏற்காட்டில் பெய்த மழையால் சேற்றில் சிக்கிக்கொண்ட அரசு பேருந்தை ஜேசிபி மூலம் கிராம மக்கள் மீட்டனர். மழையின் காரணமாக கொளகூர் மலை கிராம சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சாலை முழுவதும் சேரும் சகதியாக மாறியது. இந்நிலையில் சூறைக்காய்பட்டியிலிருந்து ஏற்காடு நோக்கி சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளோடு வந்த அரசு பேருந்து ஆழமான சேற்றில் சிக்கிக்கொண்டது. சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பேருந்து மீட்கப்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற ரயில் என்ஜின் தடம் புரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எழும்பூரில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி 16 பெட்டிகளில் ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் அருகே சென்றபொழுது ரயிலின் என்ஜின் முன்பக்க சக்கரம் தண்டவாளத்தில் இருந்து இறங்கி தடம் புரண்டது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தி ஜல்லிக்கற்களுடன் இருந்த பெட்டிகளை துண்டித்தார். இதனால் தாம்பரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே கோவில் குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு விறுவிறுப்பாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 33 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே அண்ணா பல்கலைக்கழக தொகுப்பூதிய உதவி பேராசிரியர்கள் பணி நீட்டிப்பு ஆணை வழங்காததை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்களை கட்டிக்கொண்டு கருப்பு நிற முகக்கவசம் அணிந்தபடி விசிலடித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சடனா 31/12 நீங்க வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னா இது எந்த விஷயத்துல நியாயம் இருக்கு? 12 ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கோம் சார். சொற்ப ஊதியத்துல பணியாற்றி இருக்கோம். வெறும் 25,000 தான் வாங்கியிருக்கோம். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பஸ் நிலையம், மாணிக்கம்பாளையம், திண்டல், மேட்டுக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மழைக்காலத்திற்கு முன்னதாக சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் மரியவில்சன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் 519 பயனாளிகளுக்கு 4,19,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அடுத்த அமைஞ்சிக்கரை கிராமத்தில் பனைமரத்திற்கு படையிலிட்டு பனையரிகள் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கலசங்களுடன் பனையரிகள் குடும்பமாக மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று பனைமரத்திற்கு நுங்கு, பதனை, கல், கருப்பட்டி ஆகியவை வைத்து படையலிட்டு வழிபாடு செய்தனர். சிவகாசி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதா என சிவகாசி மாநகராட்சி ஆணையர் ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் சட்டவிரோத கட்டுமானங்கள் இருந்தால் 2 மாதங்களுக்குள் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவு மண் அள்ளியதாகவும் பள்ளங்களை நிரப்ப நகராட்சி குப்பைகளை கொட்டி உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. போக்கம்பாளையம் கிராமத்தில் உள்ள பிள்ளைத்தினிமலை பகுதியில் செந்தில் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் மிகப்பெரிய பள்ளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. தருமபுரி, பென்னாகரம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, காரிமங்கலம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் சாலையில் பயணிக்கும் மக்கள் மழையில் நனைந்தவாறு சென்றனர். இந்த மழையால் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ஆடி மாத உழவு பணிக்கு உகந்ததாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பின்னலாடை நிறுவன உரிமையாளர் வீட்டில் வீட்டு வேலைக்காக பணியமர்த்தப்பட்ட பெண் திருடிச் சென்ற 40 சவரன் தங்கம் மீட்கப்பட்டது. ஜெய் ஆனந்த், சம்யுக்தா தம்பதியினர் தமது வீட்டில் திருச்சி மருங்காபுரி அருகே மரவப்பட்டி என்கின்ற ஊரைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற கணவனை இழந்த பெண்ணை வீட்டு வேலைக்கு பணியமர்த்தியுள்ளனர். சில நாட்களாக வீட்டின் பீரோவில் தங்கம் குறைவதை பார்த்த சம்யுக்தா காவலர்களிடம் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் ராஜேஸ்வரி அவ்வப்போது நகையை திருடிச் சென்று திருச்சியில் வங்கியில் அடமானம் வைத்தது தெரியவந்தது. 25 ஆண்டுகால சிறைவாசிகள் ஒரு சில நாட்களில் தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓரிரு நாட்களில் அதற்கான நல்ல செய்தி வெளியாகும் என்றார். வரக்கூடிய ஒரு சில நாட்களிலே அந்த ஃபர்லோக் என்ற அடிப்படையில் அந்த தற்காலிக விடுப்பு அவர்களுக்கு விடுதலை இந்த அரசின் சார்பில் அளிக்கப்பட இருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் சாரணியர் இயக்கத்தினர் மூலமாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கண் பார்வையை பரிசோதித்துக் கொண்டனர். இதில் கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இலவச கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை கண்ணாடி ஆகியவை வழங்கப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பீகாரைச் சேர்ந்த 240 பேரின் செல்போன்களை ஒரே மாதத்தில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவலர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பொதுமக்கள் இழந்த சுமார் 240 செல்போன்கள் மீட்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களிடம் புதுச்சேரி சைபர் கிரைம் முதுநிலை கண்காணிப்பாளர் ராகவ் வழங்கினார். செல்போன்கள் காணாமல் போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ பொதுமக்கள் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை ஜவ்வாது மலை பகுதியில் 58 பள்ளிகளில் செயல்பட்டு வந்த ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டதால் முடங்கியுள்ளது. ஒப்பந்ததாரருக்கு ஓராண்டாக சுமார் 10 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை வழங்காததால் சேவை நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள் பயன்பாடின்றி கிடக்க மலைவாழ் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை நடத்திய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, சீனாவிற்கு நிகராக சிவகாசி பட்டாசுகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சைனால இருக்கவங்க ஏதோ கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு திறமையை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணாமே இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட தரமே உயர்ந்துரும். விருதுநகரோட தரமே உயர்ந்துரும்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாரியங்காவலில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க முயற்சி நடப்பதாக தகவல் பரவியதால் கிராம மக்கள் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி கடந்த 1ஆம் தேதி கிராம மக்கள் கூடி போராடியதை அடுத்து கடந்த 2 வாரமாக அந்த கடை திறக்கப்படவில்லை. இந்நிலையில் டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க முயன்றதாக தகவல் பரவியதால் மக்கள் மீண்டும் கூடிய நிலையில் போராட்டம் தொடரும் என எச்சரித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் விபத்துக்கு காரணமான வாகனத்தையும் ஓட்டுநரையும் கைது செய்ய கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆயங்குடி பள்ளத்தை சேர்ந்த அரவிந்த் உயிரிழந்த நிலையில் சீர்காழி அரசு மருத்துவமனை முன்பும் பின்னர் கச்சேரி சாலையிலும் நடந்த போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்வெட்டுக்கான காரணம் குறித்து மின் பகிர்மான கழக இயக்குநர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் 110 கிலோவாட்ஸ் துணை மின் நிலையத்தை தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது மின்தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல, பழைய மின் கட்டமைப்புகளே என விளக்கம் அளித்தார். பவர் இருக்கு, நமக்கு அந்த தேவையான பவர் இருக்கு. அப்படி பண்ணும்போது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சவால்களை திட்டமிட்டு அதை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கை அந்த பகுதியில் பழுதடைந்ததுன்னா போர்க்கால அடிப்படையில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் நடந்து கொண்டு. சென்னை வேளச்சேரியில் நேற்றிரவு வழக்கத்திற்கு மாறாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கார், இருசக்கர வாகனங்கள், அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நீண்ட வரிசையில் சிக்கி நின்றதால் பணி முடிந்து வீடு திரும்பிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தத்தனூரில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலின் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளிய அம்மனை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து தரிசனம் செய்தனர். சிலம்பம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் விழாவை சிறப்பித்தன. திருப்பத்தூர் அருகே கொட்டாவூர் மற்றும் பேராம்பட்டு பகுதிகளில் முறையான மருத்துவ கல்வி தகுதி இல்லாமல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த 2 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். பிஎஸ்சி நர்சிங் முடித்த இளங்கோ மற்றும் டிப்ளோமா நர்சிங் முடித்த சந்தோஷ் ஆகிய இருவரும் அனுமதியின்றி ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த காவலர்கள் அங்கிருந்த ஏராளமான மருந்து பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் மருத்துவம் பார்த்து வந்த இடங்களுக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். திருவண்ணாமலை அருகே சம்பந்தனூர் ஏரியிலிருந்து சட்டவிரோதமாக மண் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 லாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். ஒரு லாரியின் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் அதன் சாவியை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு மற்றொரு லாரியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே மற்றொரு லாரியை வேறொரு சாவியை பயன்படுத்தி உரிமையாளர் எடுத்து சென்றதாக கூறப்படும் நிலையில் அவரை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தேர்தலில் வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். கோமாரபாளையம் மற்றும் மின்னக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் அவற்றின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் கட்டுவீரின் பாம்பு கடித்த தன்னை காப்பாற்றியதற்காக அரசு மருத்துவர்களுக்கு குணமடைந்தவர் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். சங்கரன்கோவிலில் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த இசக்கிமுத்து வயல்வெளியில் வேலை பார்த்தபோது கட்டுவிரியன் பாம்பு அவரை கடித்தது. இதனையடுத்து சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து அவரது உயிரை காப்பாற்றினர். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இசக்கிமுத்து தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து மலர்கொத்து வழங்கி நன்றி தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். என்ன
கேரளா குமரி மாவட்ட எல்லைப் பகுதியில் உள்ள குற்றாமம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கேரள அரசு பேருந்து மற்றும் ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. களியக்காவிலை நோக்கி சென்ற சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து ஏற்பட்ட இந்த கோர விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். உடனே அவர்களை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலையில் மூலவர் முருகப்பெருமானுக்கு இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், கதம்பப்பொடி போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து மலைக்கோயிலில் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்காய்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் சாலையோரத்தில் குட்டி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆலப்பட்டி பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட பெங்களூரா மற்றும் நீலம் ரக மாங்காய்களுக்கு சந்தையில் போதிய விலை கிடைக்கவில்லை. இதனால் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாங்காய் விவசாயிகளை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து உரிய கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அவிநாசியில் வீட்டு வேலைக்காக பணியமர்த்தப்பட்ட பெண் ஒரு ஆண்டாக சிறிதாக 40 பவுன் தங்க நகைகளை திருடி வங்கியில் அடமானம் வைத்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பழங்கரை பகுதியில் வசிக்கும் தொழிலதிபர் ஜெயானந்த் என்பவரின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த ராஜேஸ்வரி என்பவர் வீட்டில் ஆளில்லாத நேரங்களில் சிறுக நகைகளை திருடி வங்கியில் அடமானம் வைத்துள்ளார். இதையடுத்து நகைகளை மீட்ட காவல்துறையினர் ராஜேஸ்வரியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். குயின் கோயம்புத்தூர் அண்ட் பிரின்சஸ் கோயம்புத்தூர் 2026 இறுதிச் சுற்றில் விதவிதமான ஆடைகள் அணிந்த அழகிகள் உற்சாகமாக நடந்து வந்தனர். ஃபேஷன் கலெக்டிவ் கோயம்புத்தூர் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் நடிகை ஹன்சியா மோத்வானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு மகுடம் சூட்டி கௌரவித்தார். மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி பகுதியில் அடுத்தடுத்து கடைகளின் பூட்டை உடைத்து பணம், செல்போன் உள்ளிட்டவை திருடுபோன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓடைப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரது டீக்கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் 3000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 30,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பண்டல்களையும் திருடிச் சென்றனர். இதேபோல ருச்சி என்பவரது டீக்கடையிலும் பணம் மற்றும் சிகரெட் பண்டல்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் ரியாஸ் என்பவரின் செல்போன் கடையில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களையும் திருடிச் சென்றனர். கடந்த ஆட்சியாளர்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 லட்சம் மெட்ரிக் டன் சம்பா குறுவை நெல்மணிகள் தேக்கமடைந்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடந்த ஆய்வுக்கு பின்பற்றி அளித்த அவர் நெல்மணிகள் தேக்கம் குறித்து முதலமைச்சருக்கு அறிக்கை அளிக்கப்பட உள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியால் சேர்த்து சேமித்து வச்ச 3 லட்சம் மெட்ரிக் டன் உள்ள அரிசி அந்த நெல்மணிகளை பேடியை மூவ்மெண்ட் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இது ஏதோ பக்கத்தில் ஏதோ இடங்களில் சில நடைமுறை சிக்கல் இருந்திருக்கு, இது போல் நடந்திருக்குன்னு தோணுது. அதை சம்பந்தப்பட்ட மிஸ்மேனேஜ் பண்ணிருக்கான்னு தோணுது. கோவையில் நடைபெற்ற லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்ற விசாரணையில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. கோவை மாவட்டத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயா தலைமையில் கோவை நீதிமன்றங்களிலும் மற்றும் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர் மற்றும் மதுக்கரை நீதிமன்றங்களிலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் நிலுவையில் இருந்த சமரசம் செய்யக்கூடிய சிறு குற்ற வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து வழக்குகள் என 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் அடிப்படை தேவைகள் தொடர்பான புகார்களை பெற 24 மணி நேர டோல் ஃப்ரீ எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜூலை 15 முதல் புதிய துணை மின் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தால் மின்சார பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று அவர் கூறினார். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஹைலோடு வரும்போது எல்லாம் வெடிக்குது, இங்கேயே வெடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் அதுக்கான பொருட்களையும் வாங்கி இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் சரி செய்யப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாபாடி ஏரியில் ரசாயன கழிவுநீரை திறந்துவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கடல்பாசி தயாரிப்பு தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நடத்திய ஆய்வில் ரசாயன கழிவுநீர் கலந்தது உறுதியானதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரியா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்.
விதிமீறலில் ஈடுபடும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கோவிலாப்பட்டியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அளவிட வந்த அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடைபெற்ற அளவீட்டு பணியின் போது பரபரப்பு நிலவியதால் போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தினர். பின்னர் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அளவிடும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. மாசாணியம்மன் கோயிலில் ஆர்ஜே பாலாஜி குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். கருப்பு திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான ஆர்ஜே பாலாஜி பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரைப்படங்களை மீண்டும் வெளியிடும் ரீரிலீஸ் கலாச்சாரத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்தார். கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட் முட்கொண்டு எல்லாரும் ஹாப்பியாக இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தவங்க சார், எனக்கு அதான் சார் முக்கியம். அவர் பெரிய மனுஷன், ஸோ அதனால் அவர் ஏதோ அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. பட் ஆனால் திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு பிடிக்குதா, ஈரோடு மகேஷ் பிடிக்குதா, மதுரை முத்துக்கு பிடிக்குதா, திண்டுக்கல் சாரதிக்கு பிடிக்குதா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. மக்களுக்கு பிடிக்குது, என் ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க காசு சம்பாதிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் தாய் மற்றும் 2 குழந்தைகளை வீட்டிற்குள் வைத்து பூட்டி மிரட்டிய வழக்கில் தாவேக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வடக்கு வீதியில் வெங்கட்ராமன் வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்த சண்முகம் காலி செய்த நிலையில் அந்த வீட்டில் கீர்த்திகா குடிபெயர்ந்தார். இந்நிலையில் வெங்கட்ராமன் அட்வான்ஸ் தொகையை கொடுக்காமல் வீட்டை வாடகைக்கு விட்டதால் ஆத்திரமடைந்த சண்முகம் தனது நண்பரான தாவேக நிர்வாகி வழக்கறிஞர் ஸ்டாலினை வைத்து மிரட்டலில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் 2200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக விமான நிலைய இயக்குநர் முகமது ஆரிஃப் கூறியுள்ளார். ஜூன் 15 அன்று விமான போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் பயணிகள் வசதி நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசு சார்பில் விரிவாக்கத்திற்கு தேவையான நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜூன் 15ஆம் தேதியன்று விமான பயணிகளுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுக்கோட்டை கல்யாண ராமபுரத்தில் உள்ள நவீன ஆவின் பால் உற்பத்தி நிலையத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பால் சுத்திகரிக்கப்படும் இடம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தபின் அதிகாரிகளிடம் உற்பத்தி செய்யப்படும் பாலின் அளவு குறித்தும் கேட்டறிந்தார். அப்பொழுது பால்கோவாவை ருசித்து ஆவின் பாலகத்தையும் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறையில் ரயில்வே மேம்பாலத்தில் இணைக்கப்பட்டிருந்த தனியார் நிறுவன கேபிள் அருந்து விழுந்து தொங்கிக் கொண்டிருந்ததால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்பட்டது. ஆள் நடமாட்டம் சற்று அதிகம் இல்லாததால் நல்வாய்ப்பாக விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க நடக்குது. நான் காங்கிரஸ் அமைச்சர் தான் உட்கார்ந்து இருக்கேன். மேகதாது அணை விஷயத்தில் கர்நாடக அரசு ஒரு கல்ல கூட எடுத்து வைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரைபுரண்டு ஓடுகிறது. கடந்த 10 நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளில் வினாடிக்கு சுமார் 5000 கனஅடி தண்ணீர் உள்வரத்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரப்பு அருவி மற்றும் குளித்துறை தாமிரபரணி ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குளித்துறை பகுதியில் உள்ள சப்பாத்து பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் நுழைந்த 2 கரடிகள் சண்டையிட்டுக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. உதகை அருகே மஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் நுழைந்த 2 கரடிகள் திடீரென ஆக்ரோஷமாக சண்டையிட்டுக் கொண்டன. இந்த சத்தத்தை கேட்டு மருத்துவமனையில் இருந்த செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் எட்டி பார்த்தபோது கரடிகள் சண்டையிட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாநகர பகுதியில் மணிகண்டன் என்பவர் 50ற்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டியதுடன் அவர்களை பாலியல் தொழிலிலும் ஈடுபடுத்தியது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு நேர்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.